ஹாய் ஹலோ வெல்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ செக்மெண்ட் பார்க்க போறோம்னு சொல்லி thumbnail பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, உலகநாயகன் கமலஹாசன் சார் நடித்த நம்மவர் திரைப்படத்தோட டீட்டெயிலிங்கும் டீகோடிங்கும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப நாளா பிளான் இருந்துச்சுங்க, ஏதாவது ஒரு தரமான படமா, அது பொது படமா இருந்தாலும் சரி, பழைய படமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தரமான படங்களை இந்த மாதிரி ஏனோ தானும் ரிவ்யூ பண்ணாம இந்த படத்தோட கதை இதுதான், அந்த படத்துல இதுதான் மைனஸ், இதுதான் பிளஸ் அப்படின்னு சொல்லாம ஒரு படத்தோட டீட்டெயிலிங் பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா பிளான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் மூலமா நான் ஸ்டார்ட் பண்றேன். எப்படியாவது இனிமே வாரத்துக்கு ஏதாவது ஒரு படத்தை டீட்டெயிலிங் பண்ணிடலாம்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ செக்மெண்ட்டுக்கு போகலாம். வீடியோ செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்ற ஒரே விஷயம், நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு திரைப்படத்தோட டீட்டெயிலிங் பார்க்கலாம். அதே மாதிரி நாட்டுல நடக்கிற என்ன விஷயம், எல்லா விஷயத்தையும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நம்மவர் ஆண்டவர் நம்ம கமலை சொல்லிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி நம்மவரும் நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆச்சு அவருக்கு அந்த பேரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 94 நவம்பர் மாதம் தீபாவளி ரிலீஸா நமக்கு ரிலீஸ் ஆச்சுங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வெறும் 3.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க, செலவுல தான் எடுத்திருக்காங்க. 3.5 கோடிங்கிறது இப்போ அது 100 கோடி ஆயிருக்கும். 3.5 கோடிக்கு எடுத்த படம் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி வசூல் செஞ்சு ஒரு ஹிட்டான படமா அமைஞ்சு ஒன் ஆஃப் த கல்ட் மூவி ஆஃப் கமலஹாசன் சார். அப்கோர்ஸ் நிறைய படம் அவர் மூவி எல்லாமே கல்ட் மூவி தான். இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. படத்தோட டீட்டெயிலையும் டீகோடிங்கும் பாக்குறதுக்கு முன்னாடி படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லிடுறேன்னு கேட்டுக்குங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மதுரையில ஒரு காலேஜ்ல படிச்சு முடிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு சென்னையில சக்திவேல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ்ல ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றாரு. ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா மட்டும் இல்ல, அவர் தான் அந்த காலேஜுக்கு வைஸ் பிரின்சிபலாவும் சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அந்த காலேஜுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறைய ஒழுங்கீனமான ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் நிறைய பேர் அந்த காலேஜ்ல இருக்காங்க. முக்கியமா ஒரு ரமேஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டூடெண்ட் அந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா மற்ற மாணவர்கள்லாம் ஒரு தப்பான வழியில கொண்டு போய் விடுறாரு, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி கொண்டு போய் விடுறாரு. ஸோ இந்த மாதிரி காலேஜில் தான் அவர் போய் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வசந்தி அப்படிங்கிறவர் இந்த செல்வம் ப்ரொஃபஸர், ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் ஹீரோ செல்வம்ங்கிறவர் காதல் பண்றாங்க ரெண்டு பேரும். இந்த காதல் நடந்துகிட்டு சைட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பாலிடிக்ஸ்லாம் நிறைய சீரியஸ் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு. இப்படி இந்த கட்டத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் போதைப் பொருள் மூலமா போதைப் பொருளை உட்கொண்டதுனால தவறுதலா உட்கொண்டதுனால தெரியாதனமா மாடியில கீழே விழுந்து அடிபட்டுருது அவருக்கு. அவர் அடிபட்டோன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா இவருக்கு பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அதனால இவருக்கு பிளட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோவோட பிளட்டும் அந்த அடிப்பட்ட மாணவர்களோட பிளட்டும் ஒரே பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. பட் ஹீரோ பிளட்டை கொடுக்காம ஜகா வாங்கி பின்னாடி வராரு, ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வந்துடுறாரு. ஸோ இதை கண்டிக்கிறதுக்காக ஹீரோ வீட்டுல போய் இந்த மாதிரி கத்துறாங்க, இந்த மாதிரி உள்ளாருதான் நீங்க வெளியில தான் இந்த மாதிரி புரட்சின்னு சொல்லி பேசுறீங்க, ஆனா நீங்களும் உள்ளுக்குள்ளார ஒரு சுயநலவாதி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோ திட்டுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ இந்த ரத்த புற்றுநோய் உடல் ரீதியா ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த காலேஜோட ஒழுக்கங்கட்ட மாணவர்கள்லாம் சரியா சீர்திருத்தினாரா, அந்த காலேஜ் என்னாச்சு, அவரோட வாழ்க்கை என்னாச்சு, அவரோட உடம்புக்கு ரத்த புற்றுநோய் வந்துச்சு, அது என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கதையை தான் ஒன்லைன் கதையை தான் இந்த படம் ஃபுல்லு சொல்லியிருக்காங்க. ஆஹா, இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, இது அது இல்லை அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா அதுவே தாங்க நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கி தளபதி விஜய் நடிச்ச மாஸ்டர் படமும் இந்த படமும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதாங்க இருக்கும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்திலே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. நாசர் ஒரு சீன்ல சொல்லுவார் ஹீரோயின், இந்த மாதிரி ஜேடி செல்வம் ப்ரொஃபஸரோட ஸ்டூடெண்ட், அன்பார்ச்சுனேட்லி செல்வம் ஒரு கேன்சரால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சீனை சொல்லுவார், ரெஃபரன்ஸா சொல்லுவாரு மாஸ்டர் படத்துல.
ஸோ அதே மாதிரி இந்த படம் மாஸ்டரோட ஒற்று போகுது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மைதான். ஸோ அப்படி என்ன சீன்லாம் வந்து ஒட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ விஜய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன் இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டுட்டு ஹெட்ஃபோனை போட்டுட்டு இப்படியே படுத்துருப்பார், ஒரு கார் மேலே ஏறி உட்காந்து படுத்துருப்பாப்புல. இதே சீன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படத்துலையும் இன்ட்ரோ. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுக்கு இதே இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு ஒற்றுமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து ஏமாத்துறீங்க, நல்ல ஒரு மாதிரி வெளியில ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு படத்துல ஹீரோயின் ஹீரோவை திட்டுவாங்க. அதே மாதிரிதான் மாஸ்டர் படத்துலயும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஹீரோயின் வந்து இந்த மாதிரி திட்டுவாங்க. ஸோ இந்த ஒற்றுமை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும், இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நடக்கும். ஸோ ரெண்டு படத்துலையும் எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வில்லன் தோத்துறாரு. இதே மாதிரி இந்த படத்துலையும் நம்ம ஒரு படத்துலையும் வில்லன் தோத்துறாரு. என்ன ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல சாந்தனு வந்து தோத்ததுக்கு அப்புறம் கை கொடுத்துருவாரு, இந்த மாதிரி நான் தோத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு. ஆனா இந்த படத்துல கரண் வந்து ஒத்துக்க மாட்டாரு. அவரு அடியாட்களை வச்சு உள்ளார காலேஜில் வந்து ஃபைட் போட சொல்லுவாங்க. இந்த நம்ம ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு வகையான போதை பொருட்களுக்கு அடிமையான ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து திருத்த ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் மாஸ்டர் படத்துலையும் ஜேடி வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் திருத்துறாங்க. இந்த படத்துக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா லியோ படம் இருக்கு பாத்தீங்களா, லோகேஷ் கனகராஜ் இயக்கிய, மறுபடியும் தளபதி விஜயும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து லியோ அப்படின்னு சொல்லி படம் எடுத்தாங்க தெரியுமா. அந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் டயலாக் ஒண்ணு இருக்கும், இருக்கிற கடுப்புக்கு அப்பு அப்புன்னா சாவர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே டயலாக் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு படத்துலயும் வந்து வருதுங்க. இந்த மாதிரி இருக்கிற படத்துக்கும் நம்ம ஒரு படத்துக்கும் ஸோ நிறைய ரெஃபரன்ஸை வந்து இந்த படம் மூலமா எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். இன்னொரு சீன் வந்து மாஸ்டர் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒத்து போகுது. என்ன சீன் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா ஜேடி பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்கும், அந்த பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா செல்வம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்து ப்ரொஃபஸரா பேசிட்டு இருக்கு. இந்த படத்தோட டீட்டெயிலிங் நம்ம பார்க்கலாம். டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஃபுல்லா, அதாவது கமலஹாசன் படம்னாவே ஃபுல் டீட்டெயிலிங் தாங்க. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் மிஸ்ஸே ஆகவே ஆகாது. நான் சொன்ன மாதிரி வாலிபர் ஃபங்க்ஷன்ல சொன்னார் பார்த்தீங்களா, கமலஹாசன் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மரத்தை சுத்திக்கிட்டு உயர் பாடி நடிக்கிற கதையில நடிக்கவே மாட்டாரு, அவர் வித்தியாசமா தான் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி இல்லை எப்போதுமே ப்ரூவ் பண்றாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா டீட்டெயிலிங்கிற விஷயம் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் சொல்றேன். ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் மாடியில பாத்தீங்கன்னா ஒரு கதவு வந்து திறக்காமே இருக்கும், காலேஜோட மாடியில உள்ள கதவு வந்து திறக்காமே இருக்கும். ஸோ அந்த சீன்ல பாத்தீங்கன்னா கேஷுவலா திறந்துட்டு ஓப்பன் பண்ணாம அந்த சீன்ல ரொம்ப நாள் திறக்காத கதவு எப்படி இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கதவு, ரொம்ப டைட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கதவை அப்படியே கஷ்டப்பட்டு ஹீரோ வந்து திறக்கிற அது ஒரு டீட்டெயிலிங். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்குங்க. பிளட் கேன்சர் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவருக்கு மூக்குல இருந்து வந்து ரத்தம் வரும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதிர்வான விஷயம் இல்லாட்டி ஏதாவது ஒரு தடாதலியான ஒரு விஷயம் நடக்குது, ஒரு அதிரடியா ஒரு விஷயம் நினைக்குது, ஒரு அதிர்வான கதைகளும் போதும் பாத்தீங்கன்னா அப்பப்ப பாத்தீங்கன்னா இப்படி இதை வந்து மூக்க தொட்டு தொட்டு பார்த்துப்பாப்புல. நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரி அது ஒரு ஆட்டிடியூட் போல அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அப்புறம் கதை கடைசியில தெரியும் போதுதான் பாத்தீங்கன்னா ஆஹா இது ஒரு பிளட் கேன்சர் இருக்கு, அதனாலதான் அடிக்கடி தொட்டு பார்த்துருக்கேன். நீங்க வந்து இந்த படத்தை வந்து பார்க்கும்போது நோட் பண்ணுங்க, அடிக்கடி மூக்க வந்து இந்த மாதிரி தொட்டு தொட்டு பார்ப்பாரு. ஸோ இது ஒரு டீட்டெயிலிங். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து வாட்சே கட்ட மாட்டாருங்க. எந்த சீன்லையும் பாத்தீங்கன்னா வாட்ச் கட்டி வரவே மாட்டாரு, ஆனா கிளைமேக்ஸ்ல வாட்ச் கட்டுவாருங்க. ஸோ இது ஒரு டீட்டெயிலிங். இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயிலிங்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன் எப்படி பாத்தீங்கன்னா காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் மூலமா தான் படம் ஸ்டார்ட் ஆகும், அப்பதான் வந்து ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல படம் முடியும் போதும் பாத்தீங்கன்னா காலேஜில் ஒரு ஃபைட் சீன்ல தான் முடியுது. ஏன்னா நாகேஷ் சாரும் கமலஹாசன் சாரும் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா படிக்கட்டுல வந்து ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட் ஃபார் ரமேஷ், லாங் லிவ் சிரீஷ், பிரின்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. பட் அந்த டயலாக்லாம் இதாகி நமக்கு ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா
ஓட் ஃபார் லாங் லிவ் பிரின்ஸ் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நமக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ரீதியா வந்து ஒரு எந்த ஒரு அரசன் வந்து நமக்கு நல்லா இருக்கானோ அவனை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும், செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் டீட்டெயிலிங்கை வந்து இந்த சீன்ல வந்து காமிக்கிறாங்க. மேபி அந்த 1994 வந்து மேபி தமிழ்நாடோட பாலிடிக்ஸை வந்து இந்த படம் தொற்றிருக்க வாய்ப்பு இருக்கு இது மூலமா. படத்துல இன்னொரு டீட்டெயிலிங் பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா கௌதமியும் கமலஹாசனும் வந்து மாறி மாறி பாட்டு பாடிட்டு இருக்கோம், ஒரு போட்டி போட்டு பாட்டு போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கௌதமி வந்து கடவுள் நம்பிக்கையை பத்தி ஒரு லைன் பாடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ஒரு நாத்திகத்தை பத்தி ஒரு லைன் பாடுவாரு. பாடிட்டு பாத்தீங்கன்னா ஒரு புக்கை ஒன்று காமிப்பாரு. இந்த புக்கை வந்து கௌதமிட்ட கூட நீங்க கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா கௌதமி புக்கை திறந்தோன்னே பாத்தீங்கன்னா லைட்டு வந்து பளிச்சுன்னு எரியும். அதாவது ஒரு புக்கை படிச்சா ஒரு என்லைட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு அழகா டீட்டெயிலிங்கா வந்து இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி கல்ச்சர், ஓவிய ஆர்மி, அந்த ஆர்மி இந்த ஆர்மின்னு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிக் பாஸ் மூலமா வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்பவே 1994 பாத்தீங்கன்னா கருணாநாக்கு ஆர்மி வந்துருச்சுன்னு அந்த படத்துலயே பாத்தீங்கன்னா ஆண்டவர் கமலஹாசன் வந்து ஆர்மி எல்லாம் வந்து நமக்கு இருக்காரு. நாம நினைச்சிருக்கோம் பிக் பாஸ் மூலமா தான் வந்து ஆர்மி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா என்ன ஆளுங்க அந்த ஒரு ஃபியூச்சரை நோக்கி தான் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோவோட கேரக்டர், இந்த பிளாட்ல வந்து ஹீரோட கேரக்டர் என்ன கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, தனக்கு இருக்கிற நோய் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. அது வந்து ஒரு கௌரவ குறைச்சலான ஒரு விஷயம். தன்னோட நோய் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அது கௌரவம் குறைச்சல் அப்படின்ற மாதிரியே ஒரு கேரக்டராகவே வந்து தூக்கி சுமந்துட்டு இந்த படம் ஃபுல்லுமே வந்து டிராவல் பண்ணியிருக்காரு ஹீரோ. பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து சொல்ல போயிடுவாங்க, இந்த மாதிரி இவருக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போயிடுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து கொஞ்சம் கௌரவமா வாழ்ந்துட்டேன், தயவு செய்து சொல்லி என்னோட கௌரவத்தை வந்து இழக்க வச்சிடாத, தயவு செய்து யார்ட்டையுமே இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்ற மாதிரி ஒரு சீன்ல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லுவாரு ஹீரோ. ஸோ இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கேரக்டர் இந்த பிளாட்ல வந்து சித்தரிக்கப்பட்டிருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச கதாபாத்திரங்கள், கேரக்டர்ஸ், அதாவது கமலஹாசன் சொல்லவே வேணாம், உலகநாயகன் கமலஹாசன் அவருக்கு சொன்னதுக்கு பட்டத்துக்கு உரிய நடிப்பு தான் எல்லா படத்திலும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல செல்வம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ப்ரொஃபஸராகவே நடிச்சிருக்காரு. முதல் படம் இவருக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் வந்து வச்சு ஒரு தீவிரமான ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் வச்சு நடிச்சது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் வந்து கமலஹாசன் சாருக்கு வந்து ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் படம் வந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்கோர்ஸ் வசூல் ராஜா இருக்கு, பட் அதுல வந்து இந்த மாதிரி சீரியஸ் இஷ்யூலாம் வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபுல் பேக்டு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் படம் வந்து இது வரைக்கும் கமலஹாசன் சாருக்கு வரல. அப்படி ஏதாவது ஒரு படம் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை தவிர வேற ஏதாவது சீரியஸ் இஷ்யூஸ், ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் இஷ்யூஸ் வந்து கமல்ஹாசன் சார் நடிச்சிருந்தா அந்த படத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கரண், அதாவது ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன் மூவி ஃபார் ஹிம். அதாவது கரனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கரண் அண்ணாக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மைல்ஸ்டோன் மூவியா வந்து இந்த படம் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு படமும் வந்து இவரோட கேரக்டர் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா இது வரைக்கும் அந்த படத்தை தவிர மீதி எந்த படத்திலையும் நடிச்சதா எனக்கு தெரியல. ஸோ அப்படியே ஒரு படம் இருந்துச்சுன்னா கரண் அண்ணாவோட ஸ்ட்ராங்கான கேரக்டர் படம் இந்த படம் இருக்கு, நீ எப்படி இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கௌதமி வந்து இங்கிலீஷ் லெக்சரா ஒரு ப்ரொஃபஸரா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த பிளாட்டை வந்து கரெக்டா ஒரு ஹீரோயினால என்ன முடியும், ஒரு படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துல கரெக்டா பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா த லெஜண்ட் நாகேஸ்வர். அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் சார் இருக்காரு. ஸோ கமலஹாசன் சாரோட பெர்ஃபார்மன்ஸை மிஞ்சி யாராலையும் பண்ண முடியாது. அவரே பாதி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடாரு. ஸோ அவரை தாண்டி பெர்ஃபார்மரா யாராலும் ஜொலிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல நாகேஸ்வர் இந்த படத்துல அந்த விஷயத்தை அடிச்சு புடைச்சிருக்காரு. அந்த விஷயத்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீனுங்க, மனுஷன் என்ன நடிப்புங்க. அது லெஜெண்டுன்னு சும்மாதான் சொல்றது இல்லைங்க, இந்த மாதிரி விஷயம் பண்றவங்கள மட்டும்தான் நம்ம லெஜெண்ட் சொல்லுவோம். அதாவது என்ன நடிப்புங்க. அதாவது ஒரு ஒரு நமக்கு வந்து நாகேஸ்வரை வந்து ஒரு காமெடி ஆக்டரா தான் வந்து நம்ம பார்த்துருவோம் பழைய படத்துலாம். பட் இந்த மாதிரி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரோட நடிப்பு வந்து துணிஞ்சு விளையாடி இருக்காருங்க. அதாவது வந்து வரதே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீன் தான் பார்த்தீங்கன்னா வராரு.
பட் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர சீன், அந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, பார்த்தவங்களும் இந்த சீன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ வேற லெவலுக்கு வந்து இந்த சீன் வந்து வச்சு செஞ்சிருக்காருங்க நாகேஷ், அப்படியே வாழ்ந்திருக்காரு. இந்த படத்துல இவ்வளோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மேனா வந்து வராரு. இந்த படத்துல ஒரு மிடில் கிளாஸ் ப்ரொஃபஸரா வந்து வராரு. மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து காட்டுற இதுல வந்து நாகேஷ் சார் நடிச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் சீன் வந்து எப்படி எடுத்தாங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு இந்த சீன்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் ஒரு இடத்துல படிச்சேன், கேட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மாதிரிலாம் வந்து சுவிட்சர்லாந்து போகலாம், ஜெர்மனி போகலாம், அசால்ட்டாலாம் வந்து போக முடியாது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ப்ரொடக்ஷன் யூனிட்ல பிரச்சனை இருக்கும், கேல் ஷீட்ல பிரச்சனை இருக்கும், வெதர் கண்டிஷன்ல அப்கோர்ஸ் இப்பயும் வெதர் கண்டிஷன்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் இருந்ததுனால ஊட்டியில் எடுக்க வேண்டிய இந்த சீனை பாத்தீங்கன்னா, தரமணி இருக்கு பாத்தீங்களா, சென்னையில இருக்கிற தரமணிலே பாத்தீங்கன்னா ஊட்டி செட்டப் வச்சு இந்த சீனை வந்து எடுத்திருக்காங்க. இந்த சீன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டைரக்டர் சேது மாதவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாகேஷ் சார் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கட்டே சொல்லுங்க, இந்த சீன் பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக்குங்க. யாரால நம்ப முடியுதாங்க இந்த சீன் வந்து சிங்கிள் டேக் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வச்சு செஞ்சிருக்காருங்க. இந்த லெஜண்டுங்க நாகேஷ். அதாவது வந்து அவர் மாதிரி நடிகர்லாம் இனிமே நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதாவது வந்து நம்ம ஒரு ஒரு வெறும் காமெடி நடிகரா மட்டும் இல்லாம எல்லா கேரக்டர்லயும் பிச்சு உதற ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா அந்த லெஜண்ட் நாகேஷர். ஸோ வேற லெவலுக்கு வந்து அந்த சீன் வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பா மறக்காம இந்த படத்தை பார்க்கும்போது அந்த சீனை பாருங்க. கண்டிப்பா நான் இவ்வளவு இன்சிஸ்ட் பண்றதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு புரியும். அடுத்து இந்த படத்தோட டைலாக்ஸ்ங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் நோக்கியே இந்த படத்தோட டைலாக்ஸ் ஃபுல்லுமே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ்னாவே பெரிய விஷயமா இருக்கும் படத்துல. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் வீசுற மாதிரியே டைலாக்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து ஹீரோ சொல்லுவாரு, இந்த மாதிரி தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடுன்னு சொல்லி ஏமாத்தி நீங்க போட்டுறீங்க தமிழ் பண்பாடு கெட்டு போயிருமா, பட்டனே அப்படி பார்த்தா பட்டன் போடலாம் தமிழ் பண்பாடு கிடையாது, முகலாயர்கள் கொண்டு வந்தது. நாம பேசுவோமே, நீங்க தமிழை மாத்திரம் கத்து கொடுங்க, தமிழ் பண்பாட்டை நாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது, யாருகிட்ட மன்னிப்பு கேட்கறாங்கிற விஷயம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் இந்த பாகுபாடு விஷயத்த பத்தியும் நிறைய டைலாக்ஸ் வந்து இந்த படத்துல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சில சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது வந்து பர்த் அப்படின்னு சொல்லி ஒரு பிறப்பு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா இறப்புங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி இல்லாம ஒரு வாக்கியத்தை வந்து அழகாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து அதே மாதிரி இன்னொரு டைலாக் மறந்துட்டேன் பாத்தீங்களா. அதாவது பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து நான் சொன்ன மாதிரி வாட்ச் கட்டவே மாட்டாரு. வாட்ச் எதுக்காக கட்ட மாட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட மணி நேரம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, அந்த வேஸ்ட் ஆகிறது எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வாட்ச் கட்டலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் படத்துக்கு டயலாக் பஞ்சமே கிடையாது. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஏகப்பட்ட டயலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் வீசுகிற டயலாக்ஸுங்க, அரசியல் வாசம் வீசுகிற டயலாக்ஸ். ஒரு சிறப்பான ஒரு தரமான டயலாக் இந்த படத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலையும் கழிவறையும் கம்பேர் பண்ணி ஒரு சீன்ல வந்து பேசியிருப்பாங்க. கமலஹாசன் சார் வந்து அழகா பேசியிருப்பாரு கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. அவசரமா ஓடி வந்து சார் ரொம்ப அவசரமா பக்தி வருது, பக்கத்துல கோவில் எங்க சார் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? இல்ல சார். ஆனா பாத்ரூம் பத்தி எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க? ஆனா நம்ம கோவில் இடிக்கிறத பத்தி பேசுவோம், பாத்ரூம் கட்டுறத பத்தி யோசிக்க மாட்டோம். நம்மவர் இந்த படம் வந்து கமலஹாசன் சாரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் கல்ட் மூவி அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். வேற லெவல் மூவி. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை பேசுற ஒரு மூவி. ஸோ இந்த மூவி மூலமா நம்ம வந்து இனிமே வந்து வாரம் வாரம் இதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தரமான மூவியை வந்து டீகோட் பண்ணி டீடைலிங் பண்ண போறோம். ஸோ ஐ திங்க் நம்ம ஒரு படம் வந்து இப்போ யூடியூப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ஃபுல் மூவி வந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. ஸோ பார்க்காதவங்க பாருங்க. 30 வருஷம் ஆயிடுச்சு. 1994 ரிலீஸ் ஆன படம் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷத்தை தாண்டிடுச்சு. இது வரைக்கும் இந்த படத்தை வந்து 30 வருஷமா ஆயிடுச்சு இந்த படம், இன்ன வரைக்கும் வந்து இந்த படத்தை பார்க்காதவங்க இந்த விஷயத்தை பாருங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த படம், இந்த மாதிரி படத்தெல்லாம். ஸோ வேற லெவல் மூவி. நான் சொன்ன மாதிரியே ஒன் ஆஃப் த மோஸ்ட் கல்ட் மூவி இந்த படம். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன மூவியை வந்து நம்ம டீட்டெயிலிங் பண்ணி டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த படத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி அடுத்த வாரம் இல்லைன்னா கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பத்தி நம்ம டீட்டெயிலிங் பேசுவோம். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக மட்டுமே வந்து சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு இன்ஃபார்ம், டு எஜுகேட் அண்ட் டு என்டர்டைன். ஸோ இந்த 3 விஷயமும் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நன்றி, வணக்கம்.